இங்க ஒரு வாரத்துல நீங்க வீட்டை விட்டு போகணும்னு நான் சொல்லிருந்தேன்ல. இது எப்ப சொன்ன? நான் கொடுத்த டைம் அதிகம்னு தான் எனக்கு தோணுது. ஒன்னோ ரெண்டோ நாள்ல நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க. ஒன்னோ ரெண்டோ நாள்ல நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க. என்ன இப்பதான் நாங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தோம். அது உனக்கு பொறுக்கலையா? நிலைமை புரியாம நீங்க பேசாதீங்க அத்தை. நீதான் கோபியோட நிலைமை புரியாம பேசுற. கொஞ்சமாவது இறக்கத்தோட நடந்துக்க. ஆமா, இவன் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இவர் விஷயத்துல தேவையான அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு டயர்டா இருக்கு. ஏமா அவர் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டுமேமா. உங்க அப்பாவுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அங்க போய் அவர் இருந்துக்கிட்டுமே. மா, அங்க பொண்ணு டாடிக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடுமா? புரிஞ்சுக்கோயேன். இங்க இருக்கும்போது தான் அவர் சந்தோஷமா இருக்காரு. எங்க போனா சந்தோஷமா இருக்கோ அங்கெல்லாம் இருந்துட முடியாது. நாம இருக்கிற இடத்த சந்தோஷமா மாத்திக்கணும். முதல்ல உன் வியாகியானத்துல நிறுத்து. ஆமா, எப்ப இருந்தா அடுத்தவங்க மேல அக்கறை இல்லாம போச்சு? கோபி மேல உனக்கு கோபம் இருக்காது, எனக்கு புரியுது. அதுக்காக உடம்பு சரியில்லாதவன அத்தை, உடம்பு சரியில்லாதவரை நான் நடு ரோட்ல போய் நிக்க சொல்லல. அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கு. உங்க எல்லாரையும் விட நல்லா பாத்துக்கிற மனைவி இருக்காங்க. யாரு? அவளா? ராதிகாவா? ஆமாமா, இவனை பாத்துட்டு தான் அடுத்த வேலை பாப்பா. இவன் இங்க இருந்து போன அடுத்த நிமிஷமே நமக்கு போன் வரும், இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு. அந்த ராட்சசி இருக்கிற இடத்துக்கு என் பையனை நான் அனுப்ப மாட்டேன். என் புள்ள இங்கதான் இருப்பான். ஹாஸ்பிட்டல்ல இருந்தே இங்க கூட்டிட்டு வரதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. நீங்க தான் என்னென்னமோ பேசி என் வாயை அடைச்சு வச்சீங்க. தொடர்ந்து அதையே பண்ணிட்டு இருக்க முடியாது. இவர் இந்த வீட்டோட ஆளே இல்ல. இவர் இங்க இருக்க கூடாது அத்தை. தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு போயிடுங்க. மா, பாசங்கிற பேர்ல நீங்க எல்லாரும் என்ன தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நியாயமே இல்லாம நடந்துக்கிறீங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அம்மா அப்படிலாம் இல்லமா. அப்படிதான் பண்றீங்க. பாத்தியா? அத்தை, நான் கடைசியா சொல்றேன், இவரு இங்க இருக்க கூடாது. இவன் இங்கதான் இருப்பான். இரு, நீ இரு கோபி, உட்காரு. இவன் இங்கதான் இருப்பான். நீ என்ன பண்ணுவ? நான் எங்கேயாவது போயிட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரியலில் பாக்கியை ரொம்ப பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.